இத்தனை ஆண்டுகள் எத்தனை பேரை பதவியில் அமர்த்திட்டீங்க. ஒரு சின்ன மாறுதல், ஒரு சின்ன மாற்றம் இந்த மண்ணில் நீங்க கண்டது உண்டா? என்ன இருக்கு? அதே தேர்தல், அதே காசு, ஓட்டுக்கு காசு, அதே இலவசம், கர்மாந்திரம், அதே இலவசம். இலவசம் ஏழைகள் இருக்கிற வரை இலவசங்கள் தொடரும். இலவசங்கள் கொடுக்கிற வரை ஏழை இருக்கத்தான் செய்வான். 2000 ரூபாய் போடுறது, 6000 ரூபாய் போடுறது எப்படி இருக்கு? வேளாண் குடிமக்கள் மீது ஐயா மோடிக்கு அவ்வளவு அக்கறை. 6000 ரூபாய் போடுறாரு. அம்மனமா நின்று வீட்டு வாசல்ல போறான்னா ஏறிட்டு பார்க்கல. அவ்வளவு அக்கறை கொண்ட பெருமக்கள் ஏறிட்டு பட்டினி கடந்து போறான். நான் டெல்லியில 100 நாள் ஒரு நாள் ஏறிட்டு பார்க்கல. 400க்கும் மேற்பட்ட விவசாயி செத்தா ஒரு வார்த்தை தெரிவிக்கல. எல்லா நாடகம், தேர்தல் வரும்போது போடுற நாடகம். உன் உயிரை பற்றி கவலை கிடையாது, உன் ஓட்டு தான் எனக்கு முக்கியம். உன் வாழ்க்கை பற்றி கவலை கிடையாது, உன் வாக்கு தான் எனக்கு முக்கியம். இதை சகிக்க போறீர்களா? எத்தனை ஆண்டுகளுக்கு, எத்தனை காலத்திற்கு? திருப்ப இவர்களுக்கு பதவி கொடுத்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதேதான் அதேதான். காலையில் ஒன்று பேசுறது, ராத்திரி ஒன்று பேசுறது, மதியம் ஒன்று பேசுறது, அப்புறம் எல்லாத்தையும் விட்டு அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு போயிடுறது. என்னது இது? என்ன வச்சிருக்கான் நமக்கு? எல்லாத்தையும் வித்துட்டான். ஒரு கேள்வியை கற்ற என் தம்பிமார்கள், என் தங்கைகள், அறிவார்ந்த சான்றோர்கள் இருக்கிற இந்த நிலத்தில் ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க. கல்வி தனியாற்ற கொடுத்துறீங்க, போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துறீங்க, நல்லா கவனிங்க. வானூர்தி நடத்துவது தனியார், பேருந்து நடத்துவது தனியார், மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துறீங்க, குடிநீர் விநியோகத்தை தனியாற்ற கொடுத்துறீங்க, எல்லாத்தையுமே தனியாற்ற கொடுத்துறீங்க. உங்க வேலை என்ன? கவர்மெண்டினுடைய வேலை என்ன? அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? என்னதான் உன் வேலை? எல்லாத்தையும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இருக்கிறத தவிர உனக்கு ஒரு வேலை என்ன? இதனால தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் முதல்வர்கள் அல்ல, நீங்கள் பிரதமர் அல்ல, நீங்கள் புரோக்கர்ஸ், தரகர்கள் என்று சொல்றோம். எங்களுக்கு வேண்டியது தரகர்கள் அல்ல, நாங்கள் தலைவர்களை தேடுகிறோம். எங்களுக்கு வேண்டியது தலைவர்கள். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இருந்து என் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்கிற தலைவன் எங்களுக்கு தேவை. தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல என் அன்பு மக்களே, தழும்புகளை தாங்கி நிற்பவன் தான் தலைவன். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்க வேண்டும். அவன்தான் தலைவன். அடக்கி ஆள்பவன் அல்ல தலைவன், அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன். இந்த மோடி, நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ஐயா மோடி அவர்கள் எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநில மக்களின் கலாச்சார தலைப்பாக்களை தொப்பியே அணிகிறார். எந்த மாநிலத்துக்கு போனாலும் சீக்கியருடைய தலைப்பாக அணிவார், அங்கே போனால் அந்த நாட்டு மக்களுடைய தலைப்பாக கட்டிக்கொள்வார் அந்த மாநில மக்களின். ஆனால் ஒரு நாளாவது இஸ்லாமிய மக்களின் தொப்பியை அவர் அணிந்தது உண்டா? இல்லை. இதுதான் பாசிசம். பாசிசம். ஒரு நாட்டின் ஒரு சாதாரண சட்டசபை பாராளுமன்ற சபையை நடத்துகிற சபாநாயகரே நடுநிலையா இருக்கணும்ன்றான். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து விலகி எந்த பாகுபாடுமற்று சபையை நடத்தணுங்கிறான் சபாநாயகர். சர்வ அதிகாரமும் கொண்ட நாட்டின் பிரதமர் சார்பு நிலையில் இருப்பது எப்படி? மதச்சார்பற்ற நாட்டின் தலைவன் எப்படி மதச்சார்போடு இருப்பது? எப்படி இருப்பது? ஆயிரம் இருக்கலாம், அது என் வீட்டுக்குள்ள, என் நாட்டுக்கு நான் பொதுவான தலைவன். அப்படித்தானே இருக்கணும். இஸ்லாமிய மக்களுக்கு வேற பிரதமரா? அவன் முடிவெடுத்துறான், ஜனநாயகம் பேசுவான். 403 இடம் உத்தரப்பிரதேசத்தில் அறிவார்ந்த எழுந்த மக்கள் சிந்திக்கணும், தம்பி தங்கையில் சிந்திக்கணும். 403 இடம் சட்டசபையில், ஒரு இடம் இஸ்லாமிய கிறிஸ்தவர் கொடுக்கல. காரணம் என்ன? உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்துட்ட.
அதே மாதிரி முடிவெடு. உன் வரி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சொல்ல முடியுமா? எப்படி? அவ்வளவு வெறுப்பு இருக்கு இஸ்லாமிய மக்கள் மீதுன்னா, அவ்வளவு வெறுப்பு இருக்கு கிறிஸ்தவ மக்களின் மீதுன்னா, இது இந்து நாடுன்னு அறிவிக்க போறேன்னா ஒன்று செஞ்சிரு. இந்து நாடு, இந்து நாடுகளோட தான் எங்களுக்கு வர்த்தக தொடர்பு, தொழில் தொடர்பு, ராணுவ தொடர்பு முடிஞ்சு போச்சு. துபாய் சேக்க கட்டி பிடிச்ச அப்படியே பல ஆயிரம் கோடிக்கு ஒப்பந்தத்துக்கு போடுற, எதுக்கு போடுற? அவங்க கொடுக்குற பெட்ரோலில் எதுக்கு விமானம் பறக்குது? கட்ட வண்டியில் போ. அவங்க கொடுக்குற காரில் எதுக்கு ஓட்டுற? அவங்க கொடுக்குற பெட்ரோலை போட்டு காரில் கிருன்னு போகிற. ஒரு காரில் 100 கார் போகுது. அமெரிக்கா போகாத, ரஷ்யா போகாத, பிரான்ஸ் போகாத, ஜெர்மன் போகாத, பிரிட்டன் போகாத, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடாத கிறிஸ்தவ நாடு இஸ்லாமியனோட எந்த தொடர்பும் இல்லை. அறிவை அதுக்கு பிறகு இது இந்து நாடு. ஆமாம், இந்து நாடு. என்னது? எப்படிப்பட்ட செயல் இதெல்லாம்? எப்படிப்பட்ட அரசியல் இது? புல்வாமா அதில் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் இறந்து போன எல்லா ராணுவ வீட்டுக்கும் போன இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அதே வீரர்களில் ஒருவன் இஸ்லாமிய ஒரு வீரன் இறந்திருக்கான். இந்த நாட்டுக்காக, தன் சொந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான், ரத்தம் சிந்திருக்கான். அந்த வீட்டுக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தல, மரியாதை செலுத்தல, ஒரு ஆறுதல் சொல்ல. இதுக்கு பேர் தான் பாசிசம். இவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். பாகிஸ்தான் மட்டும் இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கா? இல்லை. நீ செஞ்ச ஒரு சாதனையை உன்னால சொல்ல முடியுதா? தீவிரவாதி வந்து தாக்கிட்டான். தீவிரவாதியே நீங்கள் தானே, வேற யாரு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த தாக்குதல், புல்வாமா மாவட்டத்தில் நடந்த இந்த தாக்குதல் நடத்தப்பட போகுது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே கேள்வி, பதில். யார் சொல்ல போறா? அம்மா தமிழிசையா, அண்ணன் பொன்ராதாவா, இல்லை ஹெச் ராஜாவா, இல்லை யார்? இல்லை ஐயா நரேந்திர மோடியா? யார் சொல்ல போறா? யார்? ஹோம் மினிஸ்டரா, உள்துறை அமைச்சரா, இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரா, பாதுகாப்புத்துறை அமைச்சரா, நிர்மலா சீதாராமன்? யார் சொல்ல போறா? தெரியுமா தெரியாதா? தெரியாது என்றால் நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறீங்க? எதுக்கு பாதுகாப்புத்துறைக்கு ஒரு அமைச்சகம், உள்துறைக்கு ஒரு அமைச்சகம், இவ்வளவு அதிகாரம் அடைச்ச பிரதமர் பதவி எதுக்கு? தெரியாதுன்னு சொல்லவா? தெரியும் என்றால் ஏன் தடுக்கல? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஒரு நீட்டு தேர்வு எழுத போன எங்க பிள்ளைகளை என்ன சோதனை பண்ணீங்க? துப்பட்டா வெட்டினீங்க, கையை வெட்டினீங்க, துப்பட்டா வெடுத்தீங்க, தொங்கட்டானை கழட்டினீங்க, மூக்குத்தியை கழட்டினீங்க, சங்கிலியை கழட்டினீங்க. அதுக்களெல்லாம் நாங்கள் பிட்டு கொண்டு வரோம். நீங்கள் இந்த மூக்குத்திகளை பிட்டு கொண்டு வர முடியுமா? ஓட்டு எந்திரத்துக்களை ஒன்றும் செய்ய முடியாதான். அவன் சொல்கிறான், நம்மளை நம்ப சொல்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. அவங்க ஆளே சொல்கிறாரு. யாரு? சுப்பிரமணிய சாமியை சொல்கிறாரு. இந்த இது வந்து இங்கே பாருங்க, மைக்ரோ கண்ட்ரோல் சிப். இது எங்கே தயாரிக்கப்படுது? ஜப்பானில். இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அந்த இது ஒப்பந்தம் கொடுத்து ஜப்பான்லேருந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பை தயாரித்து கொண்டு வரான். ஆனால் அவன் எலக்ட்ரானிக் எந்திரத்தையும் பயன்படுத்தியான் ஜப்பான்காரன் கடை வர சொல்கிறார். ஆர் யூ மேட்? நீ பைத்தியமாடான்னு கேட்குறான். அவன் பயன்படுத்தலை, கண்டுபிடிச்சு இவனுக்கு கொடுத்தவன் அவன் விட்டுட்டான். அவன் வாக்கு சீட்டு முறையில் இருக்கான். இதை முதலாக பயன்படுத்திய அமெரிக்கா, பிரிட்டன்லாம் விட்டுட்டு வாக்கு சீட்டு முறைக்கு போயிட்டது. நைஜீரியாவும் இந்தியாவும் கட்டி பிடிச்சி தொங்குது. ஏன்? மக்கள் ஓட்டு போட மாட்டான், நாமளா போட்டுக்கிட்டா தான். எந்த சாதனையும் சொல்ல அவங்க தயாரா இல்லை. இப்போ வந்து நாட்டை பாதுகாக்க ஐயா நரேந்திர மோடியால் தான் முடியும், அவரால் ஜிம்முக்கு போய் கும்முன்னு பாடியை வச்சுக்கிட்டு இருக்கிறார், அவரால் தான் முடியும்னு. நாட்டை பாதுகாக்கிறது மோடின்னு நீங்க சொல்லலாம். மோடிக்கிட்ட இருந்து நாட்டை பாதுகாக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் ராஜா. இன்னொரு முறை கொடுத்தா நீ முடிஞ்சு அவ்வளோதான்.